வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் தமிழ் குறித்து 100 நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு வீடு வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை ஒதுக்கீடு. திமுக கூட்டணிக்கு ஒத்துழைப்பு அளிக்கப் போவதாக கமல்ஹாசன் பேட்டி. புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அதிரடி விசாரணை. குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகள் கொள்முதல், விவசாயிகள் போராட்ட அறிவிப்பை அடுத்து ஒன்றிய அரசு அதிரடி முடிவு. மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு அமைப்பு. பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். களஞ்சியம் சுய உதவி குழுக்களின் வாயிலாக அடித்தட்டு ஏழை மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சின்னப்பிள்ளை முன்னாள் இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் கடந்த 2000 ஆண்டு ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது பெற்றார். அவர் சமீபத்தில் செய்தி ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் இதுவரை தனக்கு வீடு வழங்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார். இதனை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்னப்பிள்ளைக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட உத்தரவு பிறப்பித்துள்ளார். முதல்வரின் உத்தரவின் பேரில் சின்னப்பிள்ளைக்கு ஏற்கனவே அரசால் வழங்கப்பட்டுள்ள 1 சென்ட் வீடு மனையுடன் பெல்லுச்சேரி ஊராட்சி திருவிழாப்பட்டி கிராமத்தில் கூடுதலாக 380 சதுர அடி நிலத்திற்கான பட்டா வழங்கப்படுகிறது. மேலும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் சின்னப்பிள்ளைக்கு புதிய வீடு வழங்கப்படுகிறது. வீடு கட்டும் பணி இந்த மாதமே தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சின்னப்பிள்ளை முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து 100 நூல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் தமிழாய்வு இருக்கை சார்பில் 100 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கலைஞர் தமிழாய்வு இருக்கை குழுவின் தலைவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டார். முன்னாள் முதலமைச்சர் தமிழ் வழி கல்வி கனவு, கலைஞர் படைப்புலகம், கலைஞரும் வள்ளுவரும், கலைஞர் கண்ட ஐயனும் அடிகளும், கலைஞரின் கவிதை மழையில் நனைந்தேன் உள்ளிட்ட 100 விதமான தலைப்புகள் கொண்ட நூல்கள் வெளியிடப்பட்டன. இதற்கிடையே கலைஞர் எழுதுகோள் விருதை மூத்த பத்திரிகையாளர் VN சாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சமூக மேம்பாட்டிற்காகவும் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காகவும் பங்காற்றி வரும் சிறந்த இதழியலாளர் ஒருவருக்கு ஆண்டுதோறும் கலைஞர் எழுதுகோள் விருது மற்றும் 5 லட்சம் பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்நிலையில் தினமணி முன்னாள் தலைமை நிருபர் VN சாமிக்கு கலைஞர் எழுதுகோள் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். திமுக கூட்டணியில் இணைந்துள்ள கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மாநிலங்களவை தேர்தலில் 1 சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசுவதற்காக திமுக தலைமை அலுவலகத்திற்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார். அப்போது இரு கட்சிகளுக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் அக்கட்சிக்கு 1 சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் திமுக கூட்டணிக்கு தங்களின் எல்லா ஒத்துழைப்பையும் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை என தெரிவித்த அவர், இது பதவிக்கான விஷயம் அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதால் எங்கு கைகுலுக்க வேண்டுமோ அங்கு கைகுலுக்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். பருப்பு வகைகளை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் கடந்த மாதம் மீண்டும் போராட்டத்தை தொடங்கினர். டெல்லியின் எல்லை பகுதியில் திரண்ட விவசாயிகளால் பதட்டம் உருவான நிலையில் ஒன்றிய அரசு அவர்களுடன் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. அதில் 5 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருத்தி, கோதுமை உள்ளிட்ட 5 விளை பொருட்களை கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு உறுதியளித்தது. ஆனால் இதை ஏற்க மறுத்த விவசாயிகள் சட்ட அங்கீகாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்நிலையில் உளுந்து, மசூர் பருப்பு, துவரம் பருப்பு ஆகியன பருப்பு வகைகளை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
அசாமில் 17,500 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். 2 நாட்கள் பயணமாக அசாம் மாநிலம் சென்றுள்ள பிரதமர் மோடி அம்மாநிலத்தின் புகழ்பெற்ற காசிங்கரா தேசிய பூங்காவிற்கு சென்றார். பூங்காவை சுற்றி பார்த்த பிரதமர் மோடி அங்கு யானை சவாரி செய்தார். தொடர்ந்து ஜோர்ஹாட் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது அசாம் மாநிலத்தில் சுமார் 17,500 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். வடகிழக்கு பிராந்தியத்திற்கான பிரதமரின் மேம்பாட்டு திட்டம் சிவசாகர் பகுதியில் ஒரு மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை, கவுஹாத்தி மற்றும் திக்பாய் பகுதிகளில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் போஜ்னா திட்டத்தின் கீழ் 8,450 கோடிக்கு கட்டப்பட்ட 5.5 லட்சம் வீடுகள் மற்றும் ரூபாய் 1,300 கோடி மதிப்பிலான ரயில்வே திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணையில் ஈடுபட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 9 வயது சிறுமி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும், சிறுமியின் மரணத்துக்கு நீதி கேட்டும் மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க தவறிய அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணையில் ஈடுபட்டுள்ளது. டெல்லியிலிருந்து வந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையக்குழு சிறுமி கொலை குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் SBI வங்கி ஒன்றிய அரசுக்கு உடந்தையாக செயல்படுவதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய ஒற்றுமை நீதி பயணம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். ராகுல் காந்தியின் 5 முக்கிய அறிவிப்புகளை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம், இந்திய பொருளாதாரம் குறித்து பிரதமர் மோடி தவறான தகவல்களை தொடர்ச்சியாக பேசி வருவதாக தெரிவித்தார். 2 லைன்ல இந்திய பொருளாதாரத்தை 2 லைன்ல சொல்லக்கூடிய ஒரே நபர் மோடி தான். நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிருவார். 10 ஆண்டுகளில் 5.9, 2014 2024 இவங்க திருத்திய நம்பரை சேர்த்து சொல்றேன், 5.9. 2004 2016 7.5. என்ன கேட்டால் எனக்கு கற்றுக் கொடுத்த கணக்கு பாடம் 5.9 விட 7.5 அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை மோடி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் 7.5 விட 5.9 அதிகம். நான் என்ன பண்ணுறது, குஜராத்தில் அந்த பாடங்கள் வெளியிட்டலாம். எனக்கு தமிழ்நாட்டில் கற்றுத்தந்த கணக்கு பாடம் 7.9 அதிகம், 7.5 அதிகம்னு சொல்லுது. சிறு குழந்தையின் செயலை போலவே பாஜக தலைவர் அண்ணாமலையின் செயலும் உள்ளதால் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்ல வேண்டும் என தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள கர்த்தனாபுரத்தில் புதிய பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பாலம் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியில் இந்தியா கூட்டணி மட்டும் வலுவாக உள்ளதாக தெரிவித்தார். எப்படி இருந்தாலும் இன்னும் எந்த கோளாறு பண்ணாலும் இந்த வாட்டி மிகப்பெரிய அளவில், அதுவும் தமிழகத்தில் 40, தமிழகத்தில் 39, பாண்டிச்சேரியில் இருக்கும் அந்த ஒன்றையும் சேர்த்து 40க்கும் 40 நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக கூட்டணி நிச்சயமாக ரோட்ல ஒரு சின்ன பிள்ளை விளையாடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டு கடந்து போயிட்டே இருப்போம். அது நம்மளோட கவனத்தை இருக்கிறதுக்காக சும்மா ஏதாவது சீண்டிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏதோ சில பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காம போயிட்டோம். நம்மளுக்கு மக்கள் பணி பெருசா இருக்கு, தமிழகத்தின் வளர்ச்சி இருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். திராவிட மாநில இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் கொண்டு போற பணியில நாங்க இருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்லறத்தனமான வேலை நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனம் பண்ணலாம் போயிட்டே இருக்கணும். மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்து அதிமுக உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தரப்பினரும் மக்களவை தேர்தலில் போட்டியிட தீவிரம் காட்டி வருகின்றனர். மக்களவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் O. பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களிடம் நாளை விருப்ப மனு பெறப்படும் என்று O. பன்னீர்செல்வம் தரப்பு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு ஒன்றையும் O. பன்னீர்செல்வம் அமைத்துள்ளார்.
அதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே.சி.டி. பிரபாகர், சட்டமன்ற உறுப்பினர் PH மனோஜ் பாண்டியன், MP தர்மர், புகழேந்தி, மருது அழகராஜ் உள்ளிட்ட 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். கவி பேரரசு வைரமுத்து எழுதிய மகா கவிதை என்ற நூல் பெரும் பாராட்டு பெற்ற நிலையில் அவருக்கு மலேசியாவில் நடைபெற்ற விழாவில் பெருந்தமிழ் விருது வழங்கப்பட்டது. கவி பேரரசு வைரமுத்து சமீபத்தில் எழுதிய மகா கவிதை நூல் தமிழகம் மற்றும் இந்தியாவில் இதர பகுதிகளில் பெரும் பாராட்டு பெற்றது. இதை கௌரவிக்கும் வகையில் மலேசிய தமிழ் இலக்கிய காப்பகமும் தமிழ் பேராயமும் இணைந்து வைரமுத்துவுக்கு பெருந்தமிழ் விருதை வழங்கியுள்ளது. மேலும் இந்திய மதிப்பில் 18 லட்சம் ரூபாய் கவிஞர் வைரமுத்துவிற்கு வழங்கப்பட்டது. விருதினை பெற்றுக்கொண்டு பேசிய கவி பேரரசு வைரமுத்து மலேசிய தமிழ் இலக்கிய காப்பகம் மற்றும் தமிழ் பேராயத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் 5 தொகுதிகளிலும் பாஜக அமோக வெற்றி பெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை, கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு என கொங்கு மண்டலத்தின் அனைத்து தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஆட்சிக்கு வரப்போறது பாரதிய ஜனதா கட்சி. இல்ல திமுக 38 MP மாதிரி டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிச்சிட்டு திரும்ப வருவாங்களா? மக்கள் இன்னைக்கு வளர்ச்சி எதிர்பார்க்குறான். தங்குதடை இல்லாமல் வளர்ச்சி வரணும், விமான நிலையம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், நகரம் வளரணும். எப்படி டிராஃபிக் ஜாம், எப்படி இருக்கு ஊர், இதெல்லாம் சரி செய்யணும். மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு போடக்கூடிய ஒரு ஓட்டும் வளர்ச்சிக்கான ஓட்டுன்னு தெளிவாக இருக்காங்க. நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன். கொங்கு மண்டலத்தினுடைய முதன்மை கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா. VGP உலக தமிழ் சங்கத்தின் 31ஆம் ஆண்டு விழா சென்னை அடையாறு டாக்டர் MGR ஜானகி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. VGP உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் VG சந்தோஷம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல், இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்வில் சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல், பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார், இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான், சத்யபாமா பல்கலைக்கழக வேந்தர் மரிய ஜீனா ஜான்சன் மற்றும் VGP உலக தமிழ் சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான VG சந்தோஷம் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கப்பட்டது. மேடையில் பேசிய மல்லை சத்யா, VGP உலக தமிழ் சங்கத்தை நிறுவிய VG சந்தோஷம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்காவில் VGP உலக தமிழ் சங்கத்தின் 155வது சிலையை டர்பன் நகருக்கு அடுத்துள்ள கிளேர்வுட் தமிழ் கல்வி ஆலயத்தில் நிறுவுவதற்காக நான் சென்றிருந்தேன். அங்கேயும் VGP உலகத்தமிழ்ச் சங்கத்தினுடைய சேவைகளை பாராட்டி திருவள்ளுவர் விருது வழங்கினார்கள். இப்படி அங்கிங்கனாதபடி எங்கும் திருவள்ளுவரை தூக்கி சுமக்கின்ற VGP உலகத்தமிழ்ச் சங்கத்துடைய நிறுவனத் தலைவர் கலைமாமணி பெருந்தமிழன் டாக்டர் VG சந்தோஷம் அவர்களுக்கு இந்திய அரசின் உயர்ந்த விருதாக கருதப்படுகின்ற பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம் சார்ந்த நிகழ்வாக இருக்கிறது. இந்த வேண்டுதலை மல்லை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் சார்பில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தின் சார்பில் இந்த வேண்டுகோளை இந்திய பேராயத்திற்கு வைக்கின்றோம். விரைந்து ஒரு நல்லதொரு தருணத்தில் அவருக்கான அந்த பாராட்டு பட்டயத்தை வழங்கிட வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக வைக்கின்றேன். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூரில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பீனிக்ஸ் தொண்டு நிறுவனம் சார்பில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டியை ஜெயங்கொண்டம் காவல் ஆய்வாளர் ராமராஜன் தொடங்கி வைத்தார். இந்த மினி மாரத்தான் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை அன்னை தெரேசா கல்வி நிறுவன தலைவர் முத்துக்குமரன் வழங்கினார். கொடைக்கானல் மன்னவனூர் வனப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மன்னவனூர் வனப்பகுதியில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக வனப்பகுதியில் உள்ள புற்களில் திடீரென தீ பற்றியது. தீயானது மலமளவென பரவியதால் அப்பகுதி முழுவதிலும் புகை மூட்டம் சூழ்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகினர். பின்னர் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர்.
திருப்பூர் இடுவம்பாளையம் மாநகராட்சியின் சார்பில் 1,20,00,000 மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் இங்கு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டினால் சிறு குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எனவே ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாற்று இடத்தில் அமைத்து தருமாறு மாமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் மக்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்கியதால் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட திட்ட இயக்குநர் டெண்டர் விடும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் இதுவரை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்டுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை கேட்டும் சரியான பதில் அளிக்காததால் ஒன்றிய துணைத் தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை பூட்டி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல மணி நேரம் முடிந்தும் அதிகாரிகள் வெளியே செல்ல முடியாததால் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளும் அலுவலகம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு ஒன்றியத்துக்கு உட்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகளையும் வாக்குச்சாவடி மையங்களையும் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அந்த பகுதியின் விவசாயிகள் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கோரிக்கை கொடுத்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதியில் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறையின் சார்பில் 2000 பேருக்கு மாபெரும் பட்டா வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். நான் குறிப்பா சொல்றேன், இந்த தேர்தலுக்கு பிறகு யார் யாரெல்லாம் அந்த அரசு புறம்போக்கில் தகுதியுள்ள குட்ட குளத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு மனு போட்டு போறீங்க. தகுதி உள்ள புறம்போக்கில் யாரெல்லாம் இந்த ஏழைங்க இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்களுக்கு நிச்சயமாக நம்முடைய அரசு பட்டாவை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் மலர்களின்றி இருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் உள்ள பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்கள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கத்தால் செடிகள் கருகியுள்ளது. இந்த சூழலில் ரோஜா பூங்காவில் மலர்களின்றி இருப்பதாலும் பராமரிப்பு இன்றி இருப்பதாலும் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் விதமாக கிட்ஸ் பள்ளி குழுமம், அன்புடன் அறக்கட்டளை மற்றும் திருப்பூர் செய்தியாளர்கள் சங்கம் சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவானது அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பழ வகைகளும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வேலூரில் திமுக மத்திய மாவட்ட அலுவலகத்தில் வழக்கறிஞர் பிரிவின் சார்பில் புதிய கட்டளை மையத்தை சட்டப்பிரிவு செயலாளர் NR இளங்கோ திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் மற்றும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதில் எதிர்க்கட்சிகளின் அடாவடி பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது, சில நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக சந்திப்பது எப்படி, சட்ட விதிமுறை மீறல்களை தடுத்து நிறுத்துவது எப்படி உள்ளிட்ட ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. கோவை பந்தயசாலை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் உரிமைகள் கூட்டமைப்பின் தலைவர் ரத்ன சபாபதி, கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு போராட்டங்களை செய்து பல்வேறு நிபந்தனைகளில் வெற்றி கண்டதை கொண்டாடும் விதமாக நவ இந்தியா பகுதியில் இளையோர் பொக்கிஷம் என்ற வலைதள பக்கத்தை துவங்க உள்ளதாக அவர் கூறினார். 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேல் கோவை அவினாசி ரோடில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் இளைஞர்களின் பொக்கிஷம், ட்ரெஷர் ஆஃப் யூத் என்ற பல அடுக்கு கொண்ட ஒரு வலைத்தளத்தை ஏவ இருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் 10ஆம் தேதி வரை தாய்லாந்து வீக் எக்ஸ்போ நடைபெறுகிறது. தாய்லாந்து வீக் எக்ஸ்போ 3 நாட்கள் நடைபெறுவதை ஒட்டி இன்று தாய்லாந்து எக்ஸ்போ நிறுவனத்தின் தலைவர் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தாய்லாந்துடைய நடனம் மற்றும் தாய்லாந்து வீக் எக்ஸ்போவை தொடங்கி வைத்தார்.
சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் உலக மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 195வது வட்ட மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி நகர அமைப்பு நிலைக்குழு உறுப்பினருமான ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சுமார் 1000 பெண்களுக்கு புடவை வழங்கப்பட்டது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், 15வது மண்டல குழு தலைவர் மதியழகன், பொதுக்குழு உறுப்பினர் ஏழுமலை, வட்டக்கழக நிர்வாகிகள், முன்னோடிகள் கலந்து கொண்டனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் HRWF அமைப்பின் சார்பில் நிறுவன தலைவர் ஷேக் முதலீப் தலைமையில் பல்வேறு துறைகளை சார்ந்த 41 மகளிருக்கு வானவில் தாரகை என்ற தலைப்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறை காவல் ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் பெண் வழக்கறிஞர் லட்சுமி ராஜா கலந்து கொண்டு சாதனை படைத்த மகளிருக்கு விருதுகளை வழங்கினார். இதில் பெண் உதவி ஆய்வாளர்கள், பெண் ஆட்டோ ஓட்டுநர்களும் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் உயர்ந்து 6150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 360 ரூபாய் உயர்ந்து 49,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 79,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களில் விமானத்தின் டயர் கழன்று விழுந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து 235 பயணிகள் மற்றும் 14 பணியாளர்களுடன் ஜப்பான் புறப்பட்டு சென்ற விமானம் ஒன்று ஓடுதளத்தில் இருந்து டேக் ஆஃப் ஆன போது விமானத்தில் இருக்கும் 6 டயர்களில் ஒன்று கழன்று தரையில் விழுந்தது. சான் பிரான்சிஸ்கோ சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள ஊழியர்களின் பார்க்கிங் பகுதியில் டயர் விழுந்ததால் விபத்து தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து விமானம் பாதுகாப்பு காரணமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது. பின்னர் அங்கிருந்து பயணிகள் வேறு விமானத்துக்கு மாற்றப்பட்டனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகத்தால் விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமானத்தின் டயர்களில் ஒன்று கழன்று தரையில் விழும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலைஞர் தமிழ் குறித்து 100 நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பத்மஸ்ரீ சின்ன பிள்ளைக்கு வீடு வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 1 மாநிலங்களவை ஒதுக்கீடு. திமுக கூட்டணிக்கு ஒத்துழைப்பு அளிக்கப் போவதாக கமல்ஹாசன் பேட்டி. புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அதிரடி விசாரணை. குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகள் கொள்முதல், விவசாயிகள் போராட்ட அறிவிப்பை அடுத்து ஒன்றிய அரசு அதிரடி முடிவு. மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். வைத்தியலிங்கம், JCT பிரபாகர் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு அமைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.